அவதாரங்கள் அப்போ புராண காலங்கள்ல நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம் கதைகள்ல. திருமால் அப்படின்னா 10 அவதாரம் எடுத்தாங்க அப்படின்னு. அப்புறம் வந்து சிவன் பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய அவதாரங்கள், நிறைய பெயர்கள் இருக்கு. முருகன் எடுத்துக்கிட்டாலும் நிறைய அவதாரங்கள், எங்கெங்க அவர் வந்து இடம்பெயர்த்து இருக்காருன்ற கூட நம்ம போய் தரிசிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அவதாரங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறதும் கிடையாது, நடக்குமான்னு யோசிக்கிறது கூட கிடையாது. இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு என்ன காரணம்? யாருமே கடவுள் வந்து எப்பவுமே அவதாரம் எடுத்ததே கிடையாது. மனுஷன் அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவதாரங்களை ஆக்கி காட்டினான். எந்த கடவுளும் இங்க வந்து அவதாரம் எடுக்காது. மனுஷ மகான்கள் இருக்கிறானே அவன் அந்தந்த பிடிச்ச கடவுள்களை மிகைப்படுத்தி அவதாரங்களை ஆக்கி தீமையெல்லாம் அழிச்ச மாதிரி மகான்கள் காட்டினாங்களே தவிர கடவுள் வந்து அவதாரம் எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா கடவுள்ன்றது ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அலியும் இல்லை, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது கடவுள். அது வந்து ஒவ்வொரு காலத்திலையும் அவதாரம் எடுக்க வேண்டியதே இல்லை. அவதாரம்ன்றது கடவுள் எப்படி எடுத்தான் அப்படின்னா பெண்ணினுடைய ரூபத்தில் எடுத்தான். ஒரு பெண்ணுக்குள்ளவே இருந்து இயக்கத்தை நடத்தினான். கடவுள் எப்படி அவதாரம் எடுத்தான்? ஆணுக்குள்ளவே இருந்து அவதாரமாக மாறி செயல்களை புரிஞ்சான். இந்த மனிதன் செய்த செயலுக்கு தான் கடவுளுடைய அவதாரம் நானே தவிர கடவுள் எப்பவுமே அவதாரம் எடுத்தது கிடையாது. அது எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதுக்கு. ஏன்னா அது ஒரு கன்செப்ட்னா உலகம் அழிஞ்சு போயிடும். அது ஏன் அவதாரத்தை ஒரு சண்டை போட்டுன்னு கிடக்கணும்? தேவையில்லாதது. இது மகான்கள் மனுஷனுக்கு புரிய வைக்கிறதுக்காக தெய்வத்தை மிகைப்படுத்தி காட்டின விஷயம் தானே தவிர உண்மை கிடையாது. அப்ப இப்ப திருச்செந்தூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் சூரசம்ஹாரம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. கடவுள் எங்கன்னா வந்து சூரசம்ஹாரம் பண்றாரா? மனுஷன் தானே பண்ணிங்கிறான். மனுஷன் மனப்பக்குவம் வர்றதுக்காக, தெய்வத்து மேல பக்தி வர்றதுக்காக இதெல்லாம் செய்யப்பட்டது. அதெல்லாம் செய்தலன்னா ஆதியில இப்ப தெய்வ பக்தியே இருக்காது. அதனால அதெல்லாம் செய்து வச்சதால தான் இன்னமும் இந்துக்கள்ல ஒரு பக்தி இருக்குது. இப்போ இந்துக்கள்ல இருந்து கிறிஸ்டினா மாறிங்கிறான், இந்துக்கள்லேருந்து முஸ்லீமாக மாறுறான். இவ்வளவும் வகுத்து வச்ச மாறுறான். இதெல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பான்? மொத்தமாக போயிருப்பான். அதனால் இதெல்லாம் வகுத்து வச்சு மனுஷனை ஒரு வழிமுறைக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க மனசில் பக்தி உணர்வு தோன்றணும். அதுக்கு என்ன செய்தால் இவனுக்கு மனசில் அந்த பக்தி உணர்வு தோன்றும்? அப்போ தெய்வ வடிவங்களை வரைஞ்சான். இந்த மாதிரி செயல்கள்லாம் தெய்வம் புரியுதுன்னு வச்சான். இது எல்லாம் மனுஷன்தான், மனுஷனுக்குள்ளந்தான் தெய்வம் செயல் புரியுதை தவிர தனித்து செய்தது இல்லை. அப்போ நம்ம பூஜை எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா விரதங்கள்லாம் இருக்கும். சிலர் மௌன விரதம் இருக்காங்க, சிலர் சாப்பிடாமலாம் இருக்காங்க. சரி, இந்த மாதிரிலாம் கண்டிப்பா இருந்துதான் ஆகணுமா? அந்த சாப்பிடாம இருக்கிறது, மௌன விரதம் இருக்கிறது, இதனால கடவுளுக்கு ஒரு பயனும் கிடையாது. ஆனா இத்தனையும் உனக்கு பயன் உண்டு. எப்படி? நீ சாப்பிட 3 வேலையும் போட்டுக்கினே இருந்தீங்கன்னா உன் வயிற்றுல இருக்கிற மிஷினுக்கெல்லாம் ஓய்வே கிடையாது. அப்போ அதுக்கு இந்த மௌன விரதம் வந்து அதனுடைய ஓய்வு கொடுக்குது. உன் உடலினுடைய ஆரோக்கியம், நோய் குறையும், ஆரோக்கியமா இருக்கும். இதுக்காக இதெல்லாம் வகுத்து கொடுத்தான் தவிர நீ மௌன விரதம் இருந்தா என்ன, போனா என்ன, இருந்தா என்ன, கடவுளுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் இதை தனித்து செய்ய மாட்டான். அதனால கடவுள் பேரை சொல்லி சொன்னாதான் செய்வான். அதனால தான் இதை சொல்றான். இப்போ சாதாரணமான நாளில் சாப்பாடு செய்கிறீங்க இல்லையா? தட்டை போட்டுக்கிறீங்க, போடுறீங்க, சாப்பிட்றீங்க, எடுத்து போட்டு மூடி விட்டு போறீங்க. ஒரு விரத நாளில் என்ன பண்றீங்க? விரத நாட்கள் என்ன பண்றீங்க? அதே சாப்பாடை, செய்த சாப்பாடை ஒரு படையலா போட்டு அதுக்கு தேங்காய் ஒட்டி கற்பூரம் கொளுத்தி இதெல்லாம் பண்றீங்க. ஏன் பண்றீங்க? இது சாமி கும்பிட்ற நாள் அப்படின்னு சொன்னதால செய்யற. இது சாதாரண நாள்னா சாப்பிட்டு போய் நகர. அப்போ இதெல்லாம் வகுத்து கொடுத்தால்தான் மனிதன் வரமுறைக்குள்ள வாழ்வான்னு பெரியவங்க வகுத்து கொடுத்தாங்க. அப்போ விரதம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நமக்கு என்ன நடக்கணும், என்ன கிடைக்கணும்ன்றக்கோ அது கிடைக்கும். தவிர்த்த வேற எதுவுமே நடக்காது.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா நவராத்திரி டைம்ல வந்து நிறைய பேர் வீடுகள்ல கொலுவெல்லாம் வந்து வச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் வந்து 2 மாதிரியான கொலுக்கள்னு சொல்றாங்க. சிலர் வந்து ரொம்ப மடியா ஆச்சாரமா அந்த கலசம்லாம் வச்சு பண்ணணும். சிலர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு கொலு வைக்கிறாங்க. இதுல எது சிறந்தது, எப்படி இருக்கணும்? வசதி தான் சிறந்தது. யாருக்கு எவ்வளவு வசதிக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வைப்பாங்க. இப்போ கலசம் வச்சு அவங்க கொலு வைக்கிறவங்க அவங்க போய் 100 வீட்டுக்கு சொல்லுவாங்க. அந்த 100 வீட்டுக்காரர் வரும்போது அந்த 100 வீட்டுக்காருக்கு சாப்பாடு கொடுக்கணும், 100 வீட்டுக்காருக்கு ஜாக்கெட்டு கொடுக்கணும், இப்படி எல்லாம் செய்யணும். செய்யற வசதி வேணும். காசு தான் அங்க முக்கியம். கொலு முக்கியம் இல்லை. அப்ப கொலு அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? அது ஒரு மன திருப்திக்கு செய்யறதுமா, மக்கள் ஒண்ணு சேர்றதுக்கு செய்யறது. அதனால கடவுளுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா அதுலயும் நிறைய விதிமுறைகள் சொல்றாங்க. இப்ப 3 இயர்ஸ் எழுதுனது ஊரு பட்டதை நம்ம எழுதி வச்சுக்கிறோம். 1 2 இல்லை, எண்ணவே முடியாத அளவுக்கு எழுதி வச்சுன்னுக்கிறோம். எவனுக்கு எவ்வளவு புரிஞ்சதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் செய்துன்னுக்கிறான். சரி, இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா மனித நேயம். இது கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அந்த காலங்கள்ல எல்லாம் வந்து எல்லாரோட வீட்டு வாசல்லையும் பாத்தீங்கன்னா திண்ணை அப்படின்னு ஒண்ணு அமைச்சிருப்பாங்க. அது எதுக்குன்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வெளியே வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ இல்லையோ, வெளியே இருந்து வரக்கூடியவர்கள் அந்த வழிபோக்கர்கள் வந்துட்டு ஓய்வு எடுக்கட்டும் அப்படின்றதுக்காகவே எல்லாம் வச்ச காலம் இருக்கு. ஆனா இப்ப வந்து நம்மளுடைய சொந்தக்காரங்களே கூட ஒரு 2 டேஸ்க்கு மேல இருந்துட்டு ஐயோ எப்ப இவங்க கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இருக்கும். திண்ணைகள் எதுக்கு வச்சாங்க ஆதியிலன்னா ஜனத்தொகை கம்மி, ஒரு ஊருக்கு ஒரு ஊர் தொடர்பு கம்மி. இப்போது இங்கே ஒரு ஊர் இருக்குது. இந்த ஊர்லேருந்து தள்ளி போனீங்கன்னா ஒரு 1.5 2 கிலோமீட்டருக்கு ஒரு ஊர் இருக்குது. சுமை தாங்கி கல்லுன்னு வச்சுருப்பாங்க. அது எதுக்கு வச்சுக்கிறாங்க? அங்கே உட்காந்து அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு ஒரு வெயிட்டை நேரடியாக எடுத்துன்னு வர முடியாது. அப்போ பாதியில் இலைப்பாறணும். அந்த சுமை தாங்கி கல் இவன் உயரத்துக்கே இருக்கும். அப்போ அதை இறக்கி வச்சுட்டு இவன் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி அதை வலிச்சு தலையில் வச்சுப்பான். கீழே போட்டுட்டா தூக்கி வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ டெய்லி 1000 பேர் நடந்துன்னுக்கிறான். இவன் எத்தனை வார்த்தையை தள்ளிட்டு போயிடுறான். ஆனால் அப்போ ஆள் கிடையாது. அதனால சுமை தாங்கி வச்சாங்க. இப்போ எங்கன்னா சுமை தாங்கி இருக்குதா பார்த்தியா? சுமை தாங்கியெல்லாம் எடுத்துட்டு ரோடு ஆக்கிட்டான். ஏன்னா எல்லாம் வண்டியில் எடுத்துன்னு போயிடுறான். யாரும் தலையில் ஏற்றின்னு தொடுறது இல்லை. வீட்டில் இருக்கிற சாமானிய கை வண்டியை வச்சு தள்ளின்னு போய் இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு தள்ளி போகிறாங்க. அப்படிப்பட்ட காலம் இது. அதனால் அந்த காலத்தில் ஒரு ஊரை விட்டு வரணுன்னா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடக்கணும். அவனுக்கு ரெஸ்ட்டு வேணும். ராத்திரி ஆகிடும். அவன் எங்கே போய் தங்குவான்? அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் திண்ணைகள் இருந்தது. அந்த திண்ணை மேலே போய் நீ உட்காந்தீங்கன்னா அந்த வீட்டுக்காரன் உணவு கொடுப்பான். அதுதான் மனித நியாயம். இப்போ திண்ணை மேலே போய் படுத்தீங்கன்னா நீ தூங்கிட்டு ஒன்று உன் பாக்கெட்டில் நகர்ந்து பிடிங்கிற நேரம். எங்க மனித நியாயம்? அதனால அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் ஒப்பிட முடியாது. இப்போ சிட்டியில எல்லாம் பார்த்தீங்கன்னா திண்ணை இருக்கிற அளவுக்கு ஒரு கடை கட்டி விட்டுட்டு 5000 ரூபாய் வாடகை, 50,000 ரூபாய் அட்வான்ஸு. உனக்கு திண்ணை விட்டா அவனுக்கு என்ன வரும் சொல்லுமா? ரொம்ப ப்ராக்டிக்கலா ஆனால் உண்மையான பதில். விஷயம் அதுதான்மா உண்மை. இதுதான் உண்மை. அதனால வந்து இந்த காலகட்டத்துக்கு அப்போ வந்து ஒரு மனுஷன் 1000 ரூபாய் சம்பாதிச்சான். 1000 ரூபாயில் 500 ரூபாய் அவன் வீட்டுக்கு செலவு பண்ணுவான். 200 ரூபாய் இல்லாதவனு கொடுப்பான். 300 ரூபாய் அவனுடைய சேஃப்டிக்கு எடுத்து வச்சுப்பான். இப்போ 500 ரூபாய் சம்பாதிச்சான்னா 10ல் அடுத்து 8 போனால் பிடிங்கிறான். ஒரு குழந்தை கையில் 100 ரூபாய் கொடுத்து ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கினான்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தை எனக்கு 100 ரூபாயை கை மூடிக்கின்னு எடுத்து போனால் தப்பிக்கும். அது விளையாட்டுத்தனமா பறவைன்னு போச்சுன்னா புடிங்கின்னு ஓடி போடுறான். ஆமா, அப்படிப்பட்ட காலத்துல எங்க மனித நியாயங்குது? வாயில இருக்குது மனித நியாயம், நிஜத்துல இல்ல மனித நியாயம். சொல்லு. ஆனா இப்போ நான் பார்த்தேன் உங்க இடத்துக்கு வரும்போது நீங்க வந்து எல்லாருக்காகவும் அழகா ஒரு ஆசிரமம் வந்து அமைச்சிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் எப்போ வந்தது? இல்ல வந்து சின்னதுல இருந்து இதெல்லாம் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியால தான் நீங்க விஷன்ல தான் போயிட்டு இருக்கீங்க? பசியில செத்தவன் நான். பசியில் என்னுடைய அம்மாக்கும் என் அப்பாவுக்கும் சண்டை வந்து என் அப்பா பிரித்து என்னை எடுத்துன்னு போய் 4 மாடு மேய்க்க விட்டுட்டாரு. ஊதா மூட்டை வீட்டில் விட்ட நேரத்துக்கு சோறு போடுவாங்களா? இல்லை அவங்க சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு கொடுப்பாங்களா? அப்போது பசியினுடைய கொடுமையில் வாடினவன் நான். அந்த பசின்னு என் கண்ணெதிரை யாரும் சொல்லக்கூடாது. சொன்னான்னா நான் அடுத்த திருடி கூட கொடுத்துருவேன் அவனுக்கு. ஏன்னா அந்த பசி அவ்வளோ கொடுமையானதுன்னு எனக்கு தெரியும். அந்த நம்ம ஆசிரமத்துக்கு வரவங்க யாரும் பசியாக இருக்கக்கூடாது. சாமி கும்பிட்டோம், கும்பிடா பண்ண போட்டோம், அப்புறம் அவன் பசியோடு இருக்கக்கூடாது. ஏன் பசியோடு இருக்கக்கூடாதுன்னா சாமி அவன் வெளியிருந்து கும்பிட்றதை விட சாமியே அவனுக்குள்ளே தான் இருக்குது.
நம்ம போடுற சாப்பாடு அவனுக்கு இல்லை சாமிக்கு போடுறோம்னு நினச்சிக்கின்னு போடும். அப்போ தான் சாமி அவனுக்குள்ளே இருக்கும். இல்லைன்னா இந்த உடலை விட்டு சாமி வெளியே போயிடும். அதனால் இந்த மாதிரி காரியங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு யார் வந்தாலும் பசியோடு போகக்கூடாது, சாப்பிடணும், அப்புறம் பேசலாம் அப்படின்னு நான். இது என்னுடைய வறுமை காலம். இளமையில் வறுமை அவை சொல்லும், கொடியது கொடியது எதிரானா இளமையில் வறுமை கொடி எதிரானோம். அது மாதிரி எனக்கு இளமையிலேயே வறுமை கொடியதாக போச்சு. அதனால் அந்த நினைவு இன்னமும் எனக்கு ஊறிக்கினே இருக்குது. அதனால் நான் பட்ட பசி, நான் அந்த துன்பம் யாருக்கும் வரக்கூடாது. என் கண் எதிரும் யார் வந்தாலும் சாப்பாடு விரோதியாக கூட கூட்டம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சண்டை போட்டோம். அப்படி தான் நான் போயின்னுக்கிறேன். நல்லதையா. நம் இல்லறத்தில் இணையும் பொழுது நினைக்கும் செயல் நம் குழந்தையின் குணமாக உருவாகுமா? கர்ப்பத்தில் இருந்தால் உருவாகும், பிறந்த பிறகு உருவாகாது. பிறந்த பிறகு உன்னுடைய செயலை தான் கவனிக்கும், உன்னுடைய எண்ணங்கள் அதுக்கு வராது. ஆனால் கர்ப்பத்தில் இருந்தால் உன்னுடைய எண்ணங்களும் அந்த குழந்தைக்கு வரும். அதனால்தான் தாய் தகப்பன் ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரிவாங்க உலகத்துக்கு, ஆனால் ரொம்ப கொடூரமான எண்ணங்கள் இருக்கும். அந்த எண்ணத்தில் வளர்ந்த குழந்தை பிறந்த உடனே அது கொடூரமாக இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, இவங்க இவ்வளோ நல்லவங்களாச்சு, இவங்களுக்கு பிறந்த குழந்தை. நல்லவங்க தோற்றத்தில் இருந்தாங்க, ஆனால் உள்ளத்தில் இல்லை. உள்ளத்தில் நல்லவங்களாக இருந்து உள்ளத்துக்குள்ளே வளர்கிற குழந்தை நல்ல எண்ணங்களோடு வளரும். அது பிறந்த பிறகும் நல்லவனாகவே இருக்கும். அதனால் தாயினுடைய கர்ப்பத்தில் குழந்தை இருக்கும்போது அந்த தாய் எந்த தீமையான எண்ணங்களையோ எந்த தீமையான செயல்களையோ செய்யக்கூடாது. செய்யும்போது அந்த குழந்தையை பாதிக்கும். அது சரிங்க சாமிஜி. பிரதோஷ தினத்தில் சிவனை வழிபட்டால் அத்தனையும் கிடைக்கும் என்றார்களே. உலகத்தில் இப்போது பிரதோஷம் 20 வருஷமாக நடக்குது. யாருமே ஏழையே இருக்கக்கூடாது, அவங்க நினச்செல்லாம் நடந்துட்டு இருக்கணுமே. எத்தனை பேர் வீடு வாசல் இல்லாத அவதிப்படுறான். இது ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்குறதுக்கு, நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு சொல்கிற விஷயந்தானே தவிர நிஜம் கிடையாது. பிரதோஷத்தில் போய் நம்ம வழிபட்டோம்னா சிவபெருமான் நான் இன்னைக்கு கஷ்டத்தில் இருக்கிற ஒரு பொட்டினை கொடுக்க போகிறாரு. எந்த உழைப்பும் நீ உழைச்சால்தான் உனக்கு நன்மையை தவிர இறைவன் எதையும் யாருக்கும் கொடுத்ததும் இல்லை, எடுத்ததும் இல்லை. இறைவனுக்கு அது வேலையும் இல்லை. உழைப்பு உந்து அதனுடைய ஊதியத்துக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சேன்னா அந்த வாழ்க்கையினுடைய செயல் நல்லாயிருக்கும். உழைப்புக்கு ஏற்ற செயல்கள் செய்தால் நல்லாயிருக்கும். உழைப்பை விட தாண்டிய செயல்கள் செய்யும்போது துன்பத்தில் ஈடுபட்டுடுவேன். அதனால் சிந்தித்து வாழணும். வாழ்க்கைன்றது சிந்தித்து வாழும்போது தான் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதனால் யாராக இருந்தாலும் கடவுள் கொடுப்பாரு, அது கொடுப்பாருன்ற நம்பிக்கையை விட்டு தன்னால் முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மனித பிறவியில் பிறந்ததின் முழு பிறவியை அடைவது எப்படி? கடவுளை உணர்ந்தால் மட்டுமா? முழு பிறவியில் முழு பலனை உணர்றது. முழு பலன் உலகத்தில் இப்போ ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறக்கும்போது எதை பார்த்தது? எல்லாரும் பிறந்த உடனே தாயை பார்த்ததுன்னு சொல்லுவாங்க. எந்த குழந்தையும் தாயை பார்த்ததே கிடையாது. இப்போ ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துக்கிறாங்க, முதல்ல டாக்டரை தான் பார்க்குது. ஆனால் முதல் காலத்துலலாம் அது பிறந்த உடனே மண்ணை தான் பார்க்கும், போகும்போதும் மண்ணை தான் பார்க்கும். அப்போது அந்த வாழ்க்கையில் அது பிறந்த உடனே ஒரு தேடல் வருது. அதுக்கு என்ன தேடணும்? நம்ம பிறந்த உடனே தாயை தேடணும், தாயை தேடணுன்னே தகப்பனை தேடணும், தகப்பனை தேடணுன்னே கல்வியை தேடணும், கல்வியை தேடணுன்னு தொழிலை தேடணும், தொழிலை தேடணுன்னு ஒரு மனைவி மக்களை தேடணும். இப்படி தேடிக்கினே இருக்கிறதுக்குள்ளே அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். ஆனால் அது மட்டும் சிறப்பான வாழ்வு கிடையாது. அது இயற்கையாக எல்லா ஜீவராசிகளும் வாழற வாழ்வு தான். அது ஒன்றும் மனிதனுக்கு ஒரு சிறப்பே கிடையாது. மனிதனுடைய சிறப்பே உலக வாழ்க்கையில் வாழ்ந்துக்கின்னு இறைவனை தேடிக்கினே இருக்கணும். அதுதான் உண்மையான தேடல். இந்த உலக வாழ்க்கையை தேடுறது அது எல்லா ஜீவராசியும் தேடப்போய், நீ மட்டும் ஒன்றும் அதிசயம் கிடையாது. ஆனால் இறைவனை எந்த ஜீவராசியும் தேடாது. நீ மட்டும்தான், உனக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் இருக்குது. அப்போ அந்த இறைவனை தேடி அதை அடையிறது தான் ஒரு மனிதனுடைய முழுமையான வாழ்வு. மனிதனுக்குள்ளவே முழுமையான வாழ்வு எதுன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு 2 குழந்தை பிறந்துடுச்சு, நீங்கள் கணவன் மனைவி இருக்கிறீங்க. உங்கள் கணவன் மனைவி இருக்கும்போதே அந்த 2 குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும். அந்த 2 குழந்தைக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் கணவன் மனைவி உயிரோடு இருக்கணும். அந்த 2 குழந்தைக்கு குழந்தை பிறந்து கணவன் மனைவி உயிரோடு இருந்தால் அது முழுமையான வாழ்வு. அதுக்குள்ளே ஒரு தாயோ தகப்பனோ இறந்துட்டாலும் அது அரைக்குறையான வாழ்வு தானே தவிர முழுமையான வாழ்வு. அது முழுமையான வாழ்வு எத்தனையோ லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கல. ஏதாவது ஒரு இழப்பு வந்துடும், அது இயற்கை. சங்க இலக்கியத்தில் முருகனுடைய தாயார் பெயர் கொற்றாவை என்று சொல்லப்படுகின்றது. முருகன் யானை மீது அமர்ந்து போர் புரிய செல்லும் ஒரு அரசன் என்று சொல்லப்படுகின்றது. பின்னர் எப்படி சிவன் அரசனிடெல்லாம் போர் புரியல, அரக்கனிடம் போர் புரிஞ்சார்.
அந்த அரக்கனை போர் புரியறதுக்கு தான் அவருடைய அவதாரமே வந்தது. முருகனுடைய அவதாரமே எதுக்காக வந்ததுன்னா, அந்த அரக்கனை போர் புரிஞ்சு அதை வென்று தேவர்களை காப்பாற்றணுன்றதுக்காக அந்த முருகப்பெருமானுடைய தோற்றம் வந்தது. அது அந்த பொற்றாமரை குளத்தில் 6 புஷ்பத்தில் 6 வடிவமாக அந்த சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அந்த ஜோலை வந்து 6 வடிவத்தில். அதனால தான் நான் சொல்லுவேன், விந்து 2 விந்து, ஸ்தூல விந்து, சூட்சம விந்துன்னு. அப்போ சிவனுக்கு வந்தது சூட்சம விந்து. அந்த சூட்சம விந்துனுடைய 6 புஷ்பத்தில் ஊழ்ந்ததால் அந்த 6 குழந்தைகளாச்சு. அந்த 6 குழந்தைகளை வளர்த்தது வந்து கார்த்திகை பெண்கள் 6 பேர் வளர்த்தாங்க. அப்போ அந்த 6 குழந்தைங்களும் வளர்ந்த உடனே சிவபார்வதி வந்து ஒன்று சேர்த்தா ஒரு குழந்தைய அது ஆறுமுகம்னு பேர் வச்சாங்க. அதுக்கு அந்த ஆறுமுக குழந்தை தான் சூரபத்மனை கொல்றதுக்காக அவதாரம் எடுத்து சூரபத்மனை கொன்னது. சூரபத்மனை கொன்ன உடனே தேவர்கள்லாம் விடுதலையான உடனே நம்ம இவ்வளோ நாள் சிறைப்பட்டு இருந்தவங்க விடுதலையானமே, அப்போ அந்த முருகப்பெருமானுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தெய்வ யானையை பரிசாக கொடுத்து திருப்பரங்குன்றத்தில் திருமணம் நடந்ததுன்னு சொல்கிறாங்கம்மா. நான் போகல அந்த கல்யாணத்துக்கு, சொல்கிறேன். எவ்வளவு சம்பாதித்தாலும் போதவில்லை, ஆகவே மற்றவர்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பது தப்பா? அது எப்போ எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலைன்னு அவன் நினச்சிட்டானோ, இந்த உலகத்தையே அவன் பேரில் எழுதினாலும் பத்தலைன்னு தான் நினைப்பான். எப்போ ஒருத்தன் சம்பாதிக்கிறது எனக்கு போதும்னு நினைக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். பத்தலை என்று உனக்கு எத்தனை கோடி இருந்தாலும் பத்தலைன்னு தான் சொல்லிக்கினே இருப்பான். அவனுடைய வாழ்க்கை நிம்மதி இழந்து போயிடும். அதனால் பிறரை ஏமாற்ற போய் துன்பத்தில் தான் ஈடுபடுவானே தவிர நல்ல வாழ்வு வாழ முடியாது. எப்போவுமே தான் சம்பாதிச்சு தான் வாழும்போது ராத்திரியில் தூங்குனா நிம்மதியாக தூங்கலாம். பிறரை ஏமாற்றி வாழ்ந்த வாழ்க்கை ராத்திரிக்கெல்லாம் தூங்கவே முடியாது. அதையே எவன் வருவானோ எவன் பிடிப்பானோ சிந்திச்சுக்கினே இருப்போம். திருடன் வாழ்வு மாதிரி அது சிந்தனை இருக்கும். ஆமாம், இருந்துக்கினே தானே இருக்கும். எந்த நேரமும் அவன் அதையே தான் சிந்திச்சுன்னு இருக்கணும். எப்படி ஆமாம், எப்படி ஏமாற்றணும் எப்போ வந்து ஒதிப்பான், இப்படியே தான் நம்ம சிந்திச்சுக்கினே இருக்கணும். அதனால் நல்ல வாழ்வை வாழ முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய உழைப்பை நீங்கள் யாருக்கிட்ட இழக்காதீங்க. இன்னொருத்தனுடைய உழைப்பை நீங்கள் எடுக்கணும்னு விரும்பாதீங்க. அதுதான் நல்ல வாழ்வு. சுவாமிஜி, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொந்து வந்தாண்டி ஒரு தோண்டி சினிமா பாடலை கேட்டிருக்கோம். சினிமா பாடல் இல்லை, அது சித்தர் பாடல். சினிமாவில் வந்துச்சு. அது சித்தர் பாடல். அது சினிமாவில் எழுதுனா. அவர் என்ன விளக்குறாரு அந்த பாட்டில்? அந்த பாட்டில் என்ன சொல்ற, 4 ஆரம் எவ்வளோ ஆச்சு? 4 ஆரம் ஏமா 10. நந்தவனம்ன்றது தாயினுடைய கர்ப்பம். அந்த கர்ப்பத்தில் 4 ஆரம் 10 மாதமாக வளர்ந்த குழந்தை அது. ஆனால் அது பிறந்து நல்லபடியாக வாழலையாம். கண்ணா முன்னான்னு கூத்தாடி ஒரு நாளைக்கு தரையில் வந்துச்சான். அதனால் சொல்கிறாரு, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. ஆண்டின்னா கர்ப்பத்தில், நந்தவனன்றது கர்ப்பம். கர்ப்பத்தில் இருக்கிற ஒரு தனித்த குழந்தை, அது ஆண்டி, தனித்து இருக்குது. அது நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி, குழவன்னா சிவபெருமானை வேண்டி அது கொண்டு வந்தது ஒரு தோண்டி. கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. அப்போது இவனுடைய வாழ்க்கையில் எதை தேடணுமோ, கர்ப்பத்தில் இருக்கும்போது எந்த சிவபெருமானை வணங்கினானோ பிறந்த பிறகு அதை மறந்துட்டான். இவன் இந்த உலக வாழ்க்கையிலே கூத்தாடி கூத்தாடி ஒரு நாள் பொணமாக விழுந்துட்டானான். நயா பைசா கூட உதவாத போயிட்டான்டான்றார். மனித வாழ்வு இப்படி தான் போயின்னுக்குதுன்றார். சிலர் தலைகணம் கொண்டு நடக்கின்றார்கள். தலைகணம்ன்றது கர்வம்னு அர்த்தம். ஒருத்தனுக்கு தலைகணம் வந்தால் ஒருத்தர் பேசும்போது பணிவாக பேசுவாங்க. ஒருத்தர் என்ன எப்படி பண்ணுற அப்படின்வான். அப்போவே அவனுக்கு தலைகர்வம் ஏறி போச்சுன்னு அர்த்தம். அதுதான் தலைகணம். அந்த கர்வம் மனுஷனுக்கு ஏறிச்சின்னாவே மரியாதையை அவனே கெடுத்துப்பான். அதனால் அந்த கர்வம் ஏறாமல் மனுஷன் பார்த்துக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் உடலே கோயில் உயிரே இறைவன் எனும்போது தற்போது உயிருக்கு உடலுக்கு மதிப்பில்லாமல் போயிடுச்சு. யார் சொன்னது? மதிக்க தெரியாதவனுக்கு மதிப்பு இல்லாமல் போயிருக்கான். மதிக்க தெரிஞ்சவனுக்கு எப்பவுமே மதிப்பு தான். உயிர்ன்றது ஒன்று இல்லைன்னா உடலுன்றது ஒன்று இல்லை. அப்போ உயிர் இருந்தால் தானே உடல் இருக்கும். அப்போ உயிரை மதிக்க தெரியணும். இல்லை, உயிரை மதிக்க தெரியாதவன் அவன் மனிதனே கிடையாது, மிருகம் அவன். ஏன்னா மிருகத்துக்கு உயிர் தெரியாது. உயிர்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியாது, மரணம்னு ஒன்று தெரியாது, ஜனனம்னு ஒன்று தெரியாது. ஆனால் மனுஷனுக்கு மரணமும் தெரியும், ஜனனமும் தெரியும், உயிர்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியும். உயிர் இருந்தால் தான் நான் பேசுவேன்றதும் தெரியும். இவ்வளவும் தெரிஞ்சு அதை மதிக்கலைன்னா மனிதனே கிடையாது, அவன் ஒரு மிருகம். ஏன் விதி கட்டணும். அதனால் அதை யாரும் தடுத்துருவே முடியாது. அதை யாரும் ஜெயித்தவனே கிடையாது. அது மாதிரி நீ ஞானி ஆகணும்னு உன் விதி இருந்ததுன்னா அதை உங்கள் அப்பா உங்கள் அம்மா யாரும் தடுக்க முடியாது. நீ தானாக ஆகிடுவேன்.
ஆனால் அந்த விதி இல்லாத நீ 1000 முயற்சி பண்ண விட தோல்வி அடைவி. ஏன்னா உலகத்தில் இருக்கிறதுலே கடினமான விஷயம் ஞான பாதையில் போகிறது தான். மீது எல்லா மனுஷனாலையும் போக முடியும். இதில் பல இன்னல்குது. மானையனா இருக்கக்கூடாது, சூடு சோறுனா இருக்கக்கூடாது. அவனால் மட்டும்தான் இதில் போக முடியும். இதையெல்லாம் இழக்க நம்ம தயாராக இருக்கணும். அவ்வளோ கஷ்டமான பாதை. அதை போனோன்னு உனக்கு அமைப்பு இருந்துச்சுன்னா அதை யாரும் ஒரு குருவோ அப்பா அம்மாவோ சொந்த பந்தமோ தடுக்க முடியாது, தானாகவே போயிடுவேன். ஆனால் அது அமைப்பு இல்லாமல், அந்த விதி இல்லாமல் நீ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் தோல்வி தான் அடைவேன். அதனால் நீ போகிற பாதையில் போய்கினே இருக்கணும். அது எங்கே வலிக்குதோ அது கூட போயிடும். அதை விட்டுட்டு நான் ஆகணும்னு முடிவு பண்ணிடணும். எதுக்கு ஞானி ஆகி என்ன பண்ண போகிறேன்? ஞானி ஆகி என்ன பண்ண போகிறேன்? சாதிக்க போகிறேன் இந்த உலகத்தில். இது அவர் ஞானி ஒரு ஞானின்னு பேசுகிறாங்களே, அதை கேட்டுக்கின்னு நடந்துக்குது. அதனுடைய பலன் என்ன? அது எதுக்காக நம்ம விரும்புகிறோம்? நம்ம மனம் எதுக்கு அதை விரும்புது? அதெல்லாம் யோசிக்கணும். அதனால் ரொம்ப அவ்வளோ ஈஸி இல்லை, கடினமான விஷயம். போய் பயணம் பண்ணி பாரு. நம்ம இந்த பாதைக்கு வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம இயல்பாக அந்த சிறு வயதில் பழகினவங்களோட முன்ன மாதிரி பழக முடியல, அந்த யதார்த்த நிலையோடு பழக முடியல. இந்த பாதையில் வந்ததுக்கப்புறம் பேச்சு சுருங்குது, எப்போவுமே தனிமையாக போய் இருக்கணும்னு தோணுது. அதெல்லாம் ஏன் ஐயா? உன்னை நீ அறியாத உலகத்தை அறிகிற வரைக்கும் உலகத்தோட உறவாடினேன். சரி. உன்னை நீ அறியும் போது உலகத்தை விட்டுட்டு நான் தனியாக வந்தேன், தனியாக இருக்கப்பேன், தனியாக போக போகிறேன் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதனால் மற்றவங்களோட உறவாட முடியல. மற்றவங்க எங்கன்னா கும்பல் கூடி கத்தனான்னா அங்கே நிற்க முடியல, வந்துடுறோம். ஒரு டிவி வீட்டில் சவுண்டாக வச்சுட்டா கேட்க முடியல. இதையெல்லாம் தனிமையே மனம் விரும்புது. அப்போ அந்த தனிமையை இறைவனோட கலந்து எண்ணங்களை உருவாக்கிக்கணும். அது ஒரு நல்ல பயணம் அது. சரி. ஏன்னா கண்டவங்க கூட சேர்ந்து கண்ட விஷயத்தை பேசி என்ன பயன்? அதனால் அது ஒன்று, உனக்கு ஒரு லாபம் இல்லை. ஆனால் தனிமையில் இருக்கும்போது நீ கடவுளை பற்றி சிந்திப்ப, உன்னை பற்றி சிந்திப்ப. உண்மை உண்மை. 2 பொருள் மட்டும்தான் அங்கே இயக்கத்துக்கு தேவை, மீதி விஷயங்கள்லாம் அங்கே தேவைப்படாது. அப்போ நீ தனிமையை அதிகமாக விரும்பணும். கண்டிப்பாக. உன் மனம் அதிகமாக விரும்புது. கண்டிப்பாக. இது விரும்புறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பாதை தெரியாத போது உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்துன்னு இருந்தோம். இந்த பாதை தெரிஞ்சு உண்மையை தெரியும் போது உலகத்துலேருந்து விலகி வாழணும்னு நினைக்கிறோம். நம்ம கண்டிப்பாக தனித்து இருக்கணும், இறைவனை நினைக்கணும், இறைவனை இதயத்தில் சுமக்கணும். அதுக்காக தான் இந்த பிரிவை எடுத்துருக்குறோம் அப்படின்னு வந்திருக்கிறோம். அப்போ இது புரியுது இப்போது. அப்போ புரியல. புரியாத போது எல்லாரும் கூட சேர்ந்தோம், கும்மாலடிச்சோம், கூத்தடிச்சோம், பேசணும், கொண்டோம், எல்லாம் பண்ணோம். இப்போ இது புரிஞ்ச பிறகு அதெல்லாம் வேணாம், எல்லாம் தேவையில்லாத விஷயம். கண்டிப்பாக. அப்போது நம்ம ஒவ்வொன்றையாக விட்டு விலகி வரோம். கண்டிப்பாக. இன்னும் பல விஷயங்கள் விலகுவோம். எப்போ விலகுவோம்? குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணோம், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம், குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை செய்யணும். இதெல்லாம் செய்கிற வரைக்கும் அதில் சும்மா அதில் ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் தூரம் இருந்தே செயல்கள் செய்யணும். இப்போது என்ன கூட நிறைய பேர் கேட்டாங்க, இதுனா பணம் வாங்கினா பாக்கெட்டில் வைப்பாங்க, இல்லை மடியில் வைப்பாங்க, அவர் பணம் வாங்கினா தூக்கி போடுறாரு அப்படின்ட்டு. அது சரி. பணத்தினுடைய விபரீதம் எவ்வளோன்னு எனக்கு தெரியும், நான் அனுபவிச்சேன் அது. ஆனால் பணம் இங்கே அவசியமாக தேவை. பணம் இல்லைன்னா இப்போ இந்த வீடியோக்கார் வீடியோ எடுக்க மாட்டார். பணம் இல்லைன்னா இந்த மைக்கு வாங்க முடியாது இல்லையா? பணம் இல்லைன்னா இவ்வளோ பேர் உட்காந்து பேன் காற்றுல உட்கார முடியாது. கண்டிப்பாக. அப்போ இதுக்கு பணம் அவசியம். பணம் இல்லாத இங்கே ஒரு செயலும் செய்ய முடியாது. நீ அங்கேருந்து ஆழ்வார்பேட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு பஸ்ஸுக்கு நான் ஆன்மீகத்துக்கு போகிறேங்க, என்னை சும்மா ஏற்றுமாங்கன்னா ஏற்ற மாட்டான். முடியாது முடியாது. பணம் அவசியம். ஆனால் பணமே வாழ்க்கையாக மாறிடக்கூடாது. மாறிச்சுன்னா விபரீதமான விளைவுகள் தான் ஏற்படும். நல்ல எண்ணங்கள் தோணாது, நல்ல செயல்கள் செய்ய முடியாது. அப்போது இதெல்லாம் விட்டு நீ விலகி வரும்போது கடவுளை நாடுது மனசு அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அப்படி இருக்குது. கடவுள். ஐயா, இன்னொரு கேள்விங்க ஐயா. நம்ம மனிதனுடைய இறுதி யாத்திரையில் கடைசி கட்டமாக அந்த யாத்திரையை நீர்க்குடம், அந்த வாரிசு நீர்க்குடத்தை சுற்றி வராங்க. ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு ஓட்டை போட்டு அந்த தண்ணியை கீழே. அதோட தத்துவம் என்னங்க ஐயா? முப்பொருள் இது உடலில் அடங்கி இருந்தது. சரி. அகார உகாரம் அகாரம். சரிங்க. சக்தி, விஷ்ணு, சிவம், இந்த 3 பொருளாக இருந்து தான் இந்த உடலை இயக்குச்சு. சரிங்க. இது 3ம் இந்த உடலை விட்டு வெளியே போச்சு. இந்த பானையிலேருந்து ஓட்டையில் தண்ணி எப்படி போதோ அப்படி அதனுடைய உயிர் போயிடுச்சு அப்படின்னு அடையாளம் காட்டுறதுக்கு தான் அந்த கொல்லி போட்டவனுக்கு மேலே குடம் வச்சு 3 ஓட்டை போட்டு அந்த ஓட்டையில் அந்த பானை நிறைய தண்ணி வச்சு அந்த தண்ணி வெளியே போய் கட்சியில் பானையை போட்டு உடைக்கிறோம். இதை பொச்சிடுறேன், கொளுத்திடுறேன், இது இனிமேல் இந்த உலகத்துக்கு உபயோகப்படாது. சரி அப்படின்னு பண்ணுறோம். கிரகங்கள்லாம் அது அதனுடைய நிலையில் அது இல்லை.
அப்போ அது அதனுடைய நிலையில் அதெல்லாம் இல்லாத போது மனிதனுடைய நிலையில் மனிதன் இருக்க மாட்டான். இதுக்கு காரணம் என்னன்னா அழிவை நோக்கி உலகம் போயினுக்குது. இந்த அழிவை வந்து தடுக்க யாரும் முடியாது. ஏன்னா மனிதன் எதையுமே தடுத்துட முடியாது. இயற்கை கிட்ட போய் இயற்கை நினச்சுன்னா ஒரு நிமிஷத்தில் உலகத்தை சின்னாபண்ணமாக்கிட்டு போடும். அந்த இறை வழிபாடு எங்கே வளருதோ அங்கே தான் அந்த தடுக்க முடியும். இறை வழிபாடு எங்கே ஒழியின்றி மத வழிபாடு நடக்குதோ அது உலக அழிவு நோக்கி போகுதுன்னு அர்த்தம். கடவுள் வழிபாடு இருக்கணும், மத வழிபாடு இருக்கணும். மத வழிபாடு இருந்தால் அது பூமியோடு போயிடும், இறை வழிபாடு தான் ஆகாயத்துக்கு போகும். அதனால தான் சொன்னான், அந்தரத்தை அம்பு கொண்டு அசுங்க என்றால் அசுங்கமோ. ஒரு அம்பு ஆச்சு ஆகாயத்தை ஆடு நாடுமா? இங்கே பேசுகிறவன் கடவுள் இருக்குதுன்றான், இல்லைன்றான். இருக்குதுன்ற வார்த்தையும் அங்கே போகிறதில்லை, இல்லைன்ற வார்த்தையும் அங்கே போகிறதில்லை. அது இங்கேயோட போயிடும். கம்பமற்ற பார்க்கடலை கலங்க என்றால் கலங்கமோ, இன்பமற்ற யோகிகள் எடுத்துரைக்க வேணுமேன்றான். இதெல்லாம் இந்த உலகத்துக்கு சொல்லணும்டா. நான் யோகின்ட்டு ஏதோ மூலையில் போய் முடங்கி கிடக்காத. உலகத்துக்கு நல்லதெல்லாம் சொல்லி இந்த மக்களை முடிஞ்ச அளவுக்கு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு விழிக்கிட்டவங்க. இது நீங்கள் பேசுறதால கடவுளை போய் சேராது. இங்கே மதம்னு கத்துறதால கடவுளுக்கு போகாது. இங்கே ஜாதின்னு கத்துறதால கடவுளுக்கு போகாது. இங்கே ஆன்மீகம்ன்ற கத்துறதால கடவுளுக்கு போகாது. கடவுள் இல்லைனாலும் கடவுளுக்கு போகாது. அப்போ கடவுளுக்கு எதுவுமே போகாது. எதுதான் போகும் அப்படின்னா மகான்கள் ஆன்மா மட்டும்தான்டா போகும், மனுஷனுடைய ஆன்மா போகாதுறான். அந்த மாதிரி வழிகளை பின்தொடர்ந்து போகணும்பா. அதை தான் சொல்லின்னு வரும். மனுஷனுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு பாடம் பண்ணுறவங்க ஒரு பக்குவம் வாழ்ந்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் திரும்பி பார்த்தா அந்த வித்தியாசங்கள் நமக்கே தெரியணும். நான் பாடங்கள்லாம் வாங்க முன்னாடி, இந்த ஆசிரமத்துக்கு வரத்துக்கு முன்னாடி, ஐயாவோட பேச்சை கேட்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படின்றத நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். சரி, இவ்வளோ காலம் வந்திருக்குமே, இந்த திரும்பி பார்த்த வாழ்க்கைக்கும் இப்போ வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் ஏதாவது வித்தியாசங்கள் தெரிந்தால் நீங்கள் சிறப்பான நிலையில் இருக்கிறீங்க. இல்லைங்கய்யா, எதுவுமே மாற்றம் தெரியல சாமி, அன்றைக்கி எப்படி இருந்தோனோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிறேன்னா, அப்போது தவறுகள் இன்னும் நாம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த தவறுகள் எது, எப்படி அதை சரி பண்ணலாம் அப்படின்றத ஒன்று நீங்கள் உங்களுக்கான அந்த சூட்சுமத்தை கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா எங்கள் கூட உரையாடுங்க. அந்த உரையாடல் மூலிமா எங்கே தவறுகள் இருக்குது, அதை எப்படி சரி பண்ணலான்றதுக்கு வழிகாட்டுறதுக்கு நாங்கள் தயாராகும். ஏன்னா ஓட்டப்பானை வச்சுக்கின்னு தண்ணி எப்படி மொல்ல முடியாதோ, தவறுகளை வச்சுக்கின்னு வாழ்க்கையும் நடத்த முடியாது. அது வாழ்க்கையாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் தவறுகள் களையப்பட வேண்டியது. சரிங்களா? ஒரு விவசாயி களையை எடுத்துகிட்டு தான் பயிரை வளர்க்குற மாதிரி மனசுக்குள்ளே இருக்கிற அந்த களைகளெல்லாம் எடுக்கணும். எடுக்க தெரிஞ்சவங்க புத்திசாலி, எல்லாருக்கும் அந்த சாமர்த்தியம் பத்தாது. ஆனால் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறோம். தயவு செஞ்சு அதெல்லாம் களைஞ்சிருங்க. மனசை எப்பவுமே சுத்தமாக வச்சுங்க. ஏன்னா இறைவன் வாழக்கூடியது, இறைவன் எதிர்பார்க்கறது ஒரே ஒரு பொருள் தான் நம்மக்கிட்ட. நாம் சேர்க்குற செல்வமோ பொண்ணோ பொருளோ எதையும் அவன் திரும்பி கூட பார்க்க போகிறதே கிடையாது. ஆனால் நல்ல மனம் நம்மக்கிட்ட இருந்தால் அவனை நாம் கூவி அழைக்க வேண்டிய வேலையே இல்லை. அமாவாசை காக்கைக்கு சோறு வச்சுட்டு கா கா கான்னு கூப்பிட்ற மாதிரி இறைவனை கூப்பிட வேண்டிய வேலை இல்லை. அவன் அப்படி கூப்பிட்டாலும் வரமாட்டான். ஏன்னா 4 வேதமும் கூப்பிட்டும் வாராத வாங்க. யாரு? 4 வேதம் படித்தவங்க அந்த வேத மந்திரம்லாம் உச்சாரம் பண்ணி வாப்பா வாப்பான்னு கூப்பிட்டா கூட அவன் திரும்பி பார்க்காம உட்காந்துக்கிற குணம் உள்ளவன். அப்படிப்பட்டவனை நான் வர வைக்கணும்னா ஒரே ஒரு மந்திரம் தான் வேணும். அந்த மந்திரம் சொல்கிறதுக்கு பக்குவம் வேணும். அவன் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான். எப்படி வெள்ளிக்கிழமான நடுவீடெல்லாம் சுத்தம் பண்ணி கோலம்லாம் போட்டு ஒரு மங்களகரமாக இருக்குமோ, அது மாதிரி இந்த நடுவீடு எப்போவுமே சுத்தமாக இருந்தால் எந்த கோலமும் போட வேணாம். அலங்கோலமாக இல்லாமல் இருந்தால் அதுவே ஒரு நல்ல கோலமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு குப்பைகளை போடாதீங்க. இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. தூங்கி எழுந்தோம்னா முடிவு தெரியாத வாழ்க்கை. அதனால் சுமைகளை தயவு செஞ்சு உங்கள் மண்டையில் ஏற்றிக்காதீங்க. எல்லாத்தையும் இயல்பாகவே எடுத்துங்க. இதையெல்லாம் நடந்தே தீரும். இதெல்லாம் நான் அனுபவிச்சே தீர வேண்டியது இருக்குது. நான் அனுபவிக்காத எதையும் இறைவனால் கூட எனக்கு கொடுக்கவே முடியாது. இதை மட்டும் நம்புங்க. நமக்கு எதெல்லாம் விதிக்கப்பட்டதோ அதை தவிர்த்து ஒரு குண்டு மணி ஒரு பருக்கையை கூட என்னால் சாப்பிடவே முடியாது. அது இறஞ்சி தான் போகும். எனக்கு கொடுப்பனை இருக்கிறது மட்டும்தான் எனக்கு உள்ளேயே போகும். அது அன்னமாக இருந்தாலும் என்னுடைய கர்மாக இருந்தாலும் எனக்கு விதிக்கப்பட்டது மட்டுமே நடக்கும்.
அப்போ இந்த விதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு யார் காரணம்? யாரோ காரணம் இல்லை. என்னோட வாழ்க்கை சரியில்லாமல், வாழ்க்கை எதுவும் தெரியாமல் வாழ்ந்ததுனால வந்த செயல் அது, அந்த வினை. அதுக்கு யாரும் காரணம் கிடையாது. யாரும் நமக்கு பகையாளியும் கிடையாது. பார்க்குறவனெல்லாம் வெள்ள மாதிரி தெரிஞ்சதுன்னா நம்ம மனசு எங்கேயோ தவறுகள் செய்கிறது. பார்த்தவனெல்லாம் அன்பாக இருக்குது. வள்ளலார் சொன்ன மாதிரி, வள்ளலார் சொன்ன என்ன சொன்னார்? எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருங்கப்பா. எல்லாம் கடல்கிட்ட அழுகிற மாதிரியே இப்போ என்ன பண்ணுறோம்? எல்லாரையும் பார்த்து அழுதுனுக்குறோம். ஏன் சாமி அழுகுற? கஷ்டத்தை தாங்க முடியல சாமி. அவர் சொல்கிறாரு, உன் கண்ணில் தண்ணி வந்து வந்து இந்த உடம்பெல்லாம் நனையணும். எதை நினச்சி உருகணும்? அப்போ இறைவனை நினை. அந்த இறைவனை நீ நினைக்கும் போது உன் கண்களில் தண்ணி வரணும். அந்த வர தண்ணி உன் உடம்பெல்லாம் கழுவணும். அதன் மூலிமா உன் பாவெல்லாம் கழுவணும். அந்த மாதிரி கண்ணீர் வந்தால் ஆனந்தமாக இருக்குமே. ஆனால் அந்த மாதிரி அழுகுறோமா யாராவது? அப்படியே வள்ளலாருக்கு சொன்ன மாதிரி. ஆனால் எல்லோரும் அழுகுறோம். சாமி, புருஷன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, ஒன்றும் சரியில்லை சாமி, எனக்குன்னு வாய்ச்சது ஒன்றுமே சரியில்லை அப்படின்னு பொண்டாட்டியோ இல்லை புருஷனோ அம்மாவோ அப்பாவோ இல்லை பிள்ளைங்க கூட எனக்கு வாய்ச்சது சரியில்லை யாரை சொல்கிறாங்க? அவங்களோட அப்பா அம்மாவை. இவன் இன்னும் இந்த சாப்பாடு எப்படி வந்தது, இந்த சாப்பாடு வர்றதுக்கு இதுக்கு பின்னாடி உள்ள உழைப்பு என்ன, இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அந்த 2 ஜீவன் எவ்வளோ பாடுபடுது. தன் பிள்ளைகள் பசி ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு குருவி கூட தன்னோட பசிக்கு தேவையானதை கூட சாப்பிடாம ஒரு குருவிக்கு உள்ளே அடைக்கிறோம், வாய்க்கு உள்ளே அடைக்கி வச்சுக்கோம். முடிஞ்ச அளவுக்கு கிடைச்சதை விரயம் பண்ணிடக்கூடாதுன்னு தொண்டை வரைக்கும் அதை தள்ளிக்கிட்டு தன்னோட குஞ்சுக்கு கொண்டு வந்து ஊட்டுற மாதிரி ஒவ்வொரு தாய்மாரும் ஒவ்வொரு அப்பாவும் தனக்கு வேணும்னா கூட பரவாயில்ல, நான் பட்னியாக கூட இருக்கிறேன்ப்பா, என் பிள்ளைங்க பட்னியாக இருக்கக்கூடாதுன்னு பார்த்து 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 வளர்த்தால் கூட பிள்ளைங்க அதை புரிஞ்சு நடக்கிற பக்குவம் இல்லாமல் போகும். ஆனால் எல்லாம் விதிப்படி நிர்ணயிக்கப்பட்டது. இதுக்காக கண் கலங்க முடியுமானா கண் கலங்கும், அதுதான் மனுஷனோட இயல்பு. ஆனால் பக்குவம் உள்ள ஆத்மாக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது கண் கலங்காமல் இருந்தால், நீங்கள் தடுமாறாமல் இருந்தால் நீங்களே எழுதிக்கலாம், நமக்கு ஓரளவுக்கு பக்குவம் வந்துடுச்சு. பார்க்கும்போது துன்பம் வரும்போது துயரம் வரும்போது என் கண்ணு கலங்குதுன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், நமக்கு இன்னும் பக்குவம் வரலை அப்படின்னு நாமளே முடிவு பண்ணிக்கலாம். அப்போது கண்ணு கலங்கணும். யாரை பார்த்தா, யாரை நினச்சா அப்படின்னா, இறைவனை பார்த்தால், இறைவனை நினச்சால் நம்ம கண்ணு கலங்கலாமே தவிர இந்த உலக விஷயத்தை நினச்சோ, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை நினச்சோ, நம்ம பிள்ளைகள் நம்மளை உற்றார் உறவுகளை நினச்சோ நாம் வருத்தப்படுறதுக்காக இந்த பூமியில் வரலை. அதுக்காக வரம் வாங்கி வரவே இல்லை. சரிங்களா? நம்மளோட வாழ்க்கை எப்படியாவது இந்த பிறவியே கடைசி பிறவியாக இருக்கணும். அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு. இதை நான் திறமையாக பயன்படுத்தினேன். இந்த பிறவிக்குள்ளே அதை முடிக்க முடியுமான்னு தெரியாது. ஆனால் முடிக்கிறதுக்காக ஒரு நாளும் நான் போராடணும். அதுக்கு முயற்சி பண்ணால் கிடைக்குமா அப்படின்னா, முயற்சி பண்ணால் கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? நான் அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை அனுபவிக்காத வரைக்கும் அது கிடைக்கவே கிடைக்காது. இந்த என்னோட வாழ்க்கையில் நான் என்னோட கர்மா எனக்கு நிர்ணயிக்கப்பட்ட எல்லாத்தையும் நான் அனுபவித்து முடித்தால் மட்டும்தான் அங்கேருந்து ஒரு கேட்டு திறக்கும். கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதுவார், பார்த்து நடந்தால் பாதை தெரியும், பாதை தெரிந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம். அப்போ வாழ்க்கைன்றது எப்படி அப்படின்னா, கவலை இல்லாமல் வாழ்வது மட்டும்தான் வாழ்க்கை. நான் வாழறேன், நான் வாழதான் வாழ்க்கைன்னு யாராவது நெஞ்ச நிமித்தி சொல்கிறீங்கன்னா, கவலை இல்லாமல் நீங்கள் வாழறீங்களான்னு முதல்ல நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்க. சரிங்களா? இதெல்லாம் சாட்சிகள். அந்த வாழ்க்கை தான் உத்தமமான வாழ்க்கை. யார் கவலைப்படாமல் வாழ முடியும்? சராசரி மனுஷனால் அப்படி இருக்க முடியுமானா இருக்க முடியாது. ஆனால் அந்த பக்குவத்தை கொண்டு வரத்துக்கு தான் மகான்கள் ஞானிகள்லாம் நமக்கு ஒரு பாதையை போட்டு கொடுத்துருக்காங்க. இது சராசரி வாழ்க்கையில் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்போ நாம் எப்படியோ எத்தனையோ விதமாக நம்ம வாழ்ந்திருப்போம். ஆனால் அந்த வாழ்க்கையை மாற்றத்துக்காக, அந்த மனசை மாற்றத்துக்காக உங்களுக்கு எந்த மாத்திரையும் எந்த மருந்தும் இந்த ஆசிரமத்தில் கொடுக்கல. கொடுத்ததே ஒரே ஒரு மாத்திரை, அது விஷம் மாதிரி. ஒன்று அதை சாப்பிட்டு நீங்கள் சாகணும். ஆழகால விஷமும் நம்மளை சாகரிக்காத அமிர்தமும்
ஒரே ஒரு இடத்துலேருந்து தான் வந்தது. அமரர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையிறாங்க. அந்த பார்க்கடல்ல இருந்து முதல்ல என்னென்னலாம் வருது, 1000 விஷயங்கள் வருது. அடுத்தது ஆழகால விஷமும் வருது. ஒரே இடத்துலேருந்து தான் வருது, வேறு வேறு இடம் இல்லை. சரிங்களா? ஒரே விஷயத்த நல்லது கிடைக்கும்போது இந்த உலகம் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு அள்ளி வணிக்குது. ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் இது வேணான்ற ஒரு பொருள் வரும்போது ஐயோ எனக்கு வேணான்னு எல்லாம் ஒழுங்கச்சு விடுவாங்க. அப்போது அந்த ஒரு இடம் எது சாமி? அப்படி ஒரு பார்க்கடல் எங்கே சாமி இருக்குதுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மனம் தான் அந்த பார்க்கடல். நம்ம இருக்கிற அந்த கெட்ட எண்ணமும் நல்ல எண்ணமும் தான் தேவர்களும் அசுரர்களும். இவங்க 2 பேரும் வச்சுக்கினே நாம் இந்த மத்து கடையிற மாதிரி கடைய ஆழகால விஷமும் வரும். நம்ம எல்லாம் கரை சேர்க்கக்கூடிய நமக்கு மரணம் இல்லாத வாழ்க்கையை தரக்கூடிய அமிர்தமும் அதுலேருந்து தான் வரும். அப்போ ஆழகாலம் விஷம் வந்தால் நாம் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிருவோம். இறைவா இது எனக்காக வந்ததில்லை, இது எல்லாத்தையும் நீ எடுத்துக்கினே நீடித்த பிறவிகள் இல்லாத மரணம் இல்லாத அந்த தெய்வ வாழ்க்கையை எனக்கு கொடுன்னு அதை இறைவனை நோக்கி கொடுப்போம். மற்ற தீய விஷயங்கள் எது வந்தாலும் நம்மளால் தூக்க முடியலன்னா இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் எல்லாரும் நிம்மதியாக இருங்க. அது நிம்மதியான வாழ்க்கை.